تأملت والدنيا بها العجب والعجب، تروح بلا عذر وتأتي بلا سبب، فلا ظلها دان ولو طال أمنها، وسل عن هواها كل من ودها خطب، وسل عن هواها كل من ودها خطب، ومن كان في هذا مقام ودولة. ஒரு குறிகாரனிடம் இருந்து அவன் மீது நம்பிக்கை வைத்து அவனை நாடி சென்று ஜோசியம் பார்க்கிற ஒரு சிந்தனை இஸ்லாமிய சமூக மக்களுக்கு ஏன் வந்தது அன்பார்ந்த சொல்லுங்களேன். ஒரு 4-5 மாதம், ஒரு 6-7 மாதம் சரியாக நினைவில்லை, ஜூவி என்ற ஒரு பத்திரிகையில ஒரு செய்தி வந்தது. பொள்ளாச்சிக்கு அருகில் ஒரு முஸ்லிம் குடும்பத்தினர்கள் குடும்பத்திலே வறுமை ஏற்பட்டதாம். ஜோசியக்காரனிடம் குறி சொல்பவனிடம் சென்றானாம். குறி சொன்னவன் சொன்னானாம், உனக்கு பிறந்த முதல் ஆண் குழந்தையின் மூலம்தான் உனக்கு இவ்வளவு முசீபத்துகளும் பிரச்சனைகளும் வந்திருக்கிறது. ஆகவே அந்த குழந்தையை நீங்கள் நரபலி, இந்த நாளில் நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில், இந்த கிழமையில், இந்த நேரத்தில் அந்த குழந்தையை நீங்கள் நரபலி கொடுத்தால் தான் உங்களுடைய குடும்பத்திலே எல்லா வகையான பிரச்சனைகளும் தீரும் என்று குறி சொல்பவன் சொன்னான். அதற்கேற்ப ஒரு முஸ்லீம், ஒரு தந்தை இரவில் தூங்கி கிடக்கிற குழந்தையை கொண்டு போய் அறுத்து தலையை துண்டித்து படுகொலை செய்தார் என்ற செய்தி பத்திரிகையிலே வந்தது. எத்தனையோ குடும்பங்களிலே பார்க்கிறோம், ஜோசியக்காரன் மீது நம்பிக்கை வைத்து பெற்ற மகனை பலி கொடுத்த சம்பவங்கள் உண்டு. ஜோசியத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை இழந்த மக்கள் உண்டு. ஜோசியத்தின் மீது நம்பிக்கை வைத்து குறி சொல்லுகிற மக்களை, மனிதனை தேடி சென்று குறிகேட்டு அதன் மீதே முழுக்க நம்பிக்கை வைத்து எதற்கெடுத்தாலும் சந்தேகம், எதற்கெடுத்தாலும் தப்பான பார்வை என்று தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்க போய் குடும்பங்களிலே பிரச்சனை, குடும்பங்களிலே சண்டை சச்சரவு, குடும்பங்களில் கணவன் மனைவி பிரிவு, குடும்பங்களிலே ஒரு நிம்மதி இல்லாத வாழ்வு, யார் அவனிடத்தில் என்ன பேசினாலும் அதற்கு தவறான அர்த்தம் கற்பிக்கின்ற ஒரு மனோபாங்கு, இப்படி எல்லாம் இந்த இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியிலே ஜோசியம் பார்க்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கிற காரணத்தினால் எப்படிப்பட்ட விளைவுகள் உண்டானது அன்பார்ந்த சோர்களே. அல்லாஹுவை ஒட்டுமொத்தமாக மறந்து விட்டார்கள். அல்லாஹுதான் நம்மை படைத்தான், அவனுடைய விதிக்கேற்பதான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிர் ஜீவராசிகளும் இயங்குகிறது என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை படிக்க பார்க்க இந்த இஸ்லாமிய சமூக மக்கள் தவறிவிட்டார்கள். யார் ஒருவன் ஒரு ஜோசியக்காரனிடம் சென்று அவன் சொல்வதை எல்லாம் கேட்டு எவன் ஒருவன் நம்பி செயல்படுகிறானோ அவனுடைய 40 நாளுடைய தொழுகை பாழாகிவிட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 40 நாள் தொழுகை என்றால் 200 ரக்காத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த இபாதத்துகள் பாழாகி போய்விடும் என்று சொல்லுகிற காரணத்தால் எந்த அளவுக்கு நாம் எல்லாம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமானால் இந்த தொழுகையை வைத்துதான் நாம் எல்லாம் சொர்க்கத்திற்கே செல்ல போகிறோம். 40 வக்துடைய தொழுகை. ஒரு நாளைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 வக்து தொழுகையை நமக்கு கடமையாக்கினார்கள். இந்த தொழுகைகள் எல்லாம் பாழாகி போய்விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தார்கள். இன்னொரு கட்டத்திலே மிகவும் கடுமையாக சொன்னார்கள், ஒரு குறிகாரனிடத்திலோ, ஒரு ஜாதகம் பார்க்கும் மனிதனிடத்திலோ, ஒரு ஜோசியக்காரனிடத்திலோ சென்று யாராவது குறி கேட்டு அதை நம்பினால் முஹம்மதின் மீது இறக்கப்பட்ட இந்த வேதத்தையே அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுஞ்சொல்லை கொண்டு பயன்படுத்தினார்கள். என்ன காரணம்? நாளை நடப்பதை அறிகிறவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமே கிடையாது. நம்முடைய கஷ்டங்களை நீக்க அவனுக்கு சக்தி உண்டு என்றால் அவன் ஏன் மரத்தடியிலே ஒரு குருவியை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறான்? நமக்கு பொருளாதாரத்தில் செழிப்பை உண்டாக்க அவனால் முடியும் என்றால், அவனுக்கு அது பற்றி தெரியும் என்றால் அவன் ஏன் பேனரை கட்டிக்கொண்டு கைரேகை பார்க்கும் இடம் என்று ஏன் வீதிகளிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான்? உங்களை விட பல மடங்கு பொருளாதாரத்திலே தாழ்நிலையில் இருக்கிற ஜோசியக்காரனிடத்திலே சென்று ஒரு சாதாரண ஒரு கிளியை பெட்டியிலே சுமந்து செல்கிறான். அவனை வீட்டுக்குள் அழைத்து வீட்டினுடைய முற்றத்திலே அமர வைத்து அவனிடத்திலே ஜோசியம் பார்க்கிறார்கள் முஸ்லிம்கள், இஸ்லாமிய சமூக மக்கள். ஒரு குருவி சொல்வதின் மீது நம்பிக்கை, சாதாரண ஒரு அற்ப மனிதன் சொல்வதின் மீது நம்பிக்கை, ஒரு கோடங்கி சொல்வதின் மேலும் நம்பிக்கை, கைகளை பார்த்து ஓடுகிற ரேகையை பார்த்து சொல்வதின் மீது நம்பிக்கை, அவனுக்கு மறைவான ஞானம் தெரியும் என்கிற ஒரு அபரிவிதமான ஒரு நம்பிக்கை. ஆனால் மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அது கூடாது, அதெல்லாம் பொய் என்றால் அவன் சொல்வதில் ஒரு சில சம்பவங்கள் நடக்கத்தானே செய்கிறது.
நடக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் பல்வேறு கட்டளைகளை இந்த மனித சமூகத்திற்கு வானவர்களின் மூலமாக அல்லாஹ் இடுவானாம். அதை சைத்தான்கள் எல்லாம் அந்த வானலோகத்தில் இருந்து ஒட்டு கேட்குமாம். ஒரு சில நேரங்களில் அதை எறிவதற்குத்தான் அல்லாஹ் இந்த வானலோகத்திலே அல்லாஹ் நட்சத்திரங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை அல்லாஹ் 3 காரியத்திற்காக வேண்டி நிறுவி வைத்திருக்கிறானாம். ஒன்று, வானத்தை அலங்கரிப்பதற்காக. 2, நீண்ட நெடிய பயணங்கள் மேற்கொள்கிற மக்களுக்கு நாள்காட்டியாக. 3வது, சைத்தான்கள் அல்லாஹ் இடுகிற கட்டளைகளை ஒட்டு கேட்கும் பொழுது அதை கொண்டு அல்லாஹ் எரிந்து தூரமாக்குவதற்காக. இப்படி 3 காரியத்திற்காக வேண்டி அல்லாஹ் வானலோகத்தில் நட்சத்திரங்களை படைத்திருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சைத்தான் அப்படி ஒட்டு கேட்கிறதாம். ஒட்டு கேட்கிற செய்தியை நேரடியாக இந்த பூமியில் யாரிடத்தில் வந்து சொல்லுகிறது என்றால், இந்த பூமியில் எங்கெல்லாம் மனிதர்கள் ஜோசியம் பார்க்கிற மனிதர்கள் இருக்கிறார்களோ, குறி சொல்லுகிற மனிதர்கள் இருக்கிறார்களோ, கைரேகை பார்க்கிற மனிதர்கள் இருக்கிறார்களோ, ஜாதகம் பார்க்கிற மனிதர்கள் இருக்கிறார்களோ, பூசாரிகளாக, மார்க்க வளமாக்களாக, மௌலவிகளாக, ஆசாரிகளாக, பூசாரிகளாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே தான் அந்த சைத்தான் வருகிறது, அவருடைய உள்ளத்திலே போடுகிறது. ஆகவேதான் 1001 உண்மை நடக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காக்காய் உட்கார பனம்பழம் விழுந்தது என்பார்கள். பனம்பழம் விழுகிற நேரத்தில் காக்காவை உட்காருமா, உட்கார்ந்தவுடன் பனம்பழம் கீழே விழுந்து விடும். காக்கா நினைக்கும் நம்முடைய ஆற்றல் என்ன, நம்முடைய சக்தி என்ன, நாம் உட்கார்ந்தவுடன் பழமே கீழே விழுந்தது என்பாம். இப்படி ஒரு தமாசையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதர்களை எப்படி இயக்குகிறான் என்று இவர்களுக்கு தெரியாது. அந்த ஞானம் கூட இல்லாத பாமர மக்கள் முஸ்லிம்கள், அல்லாஹ் இந்த நாளில் இத்துணை மணிக்கு இவனுக்கு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று விதியில எழுதியிருப்பான். இந்த நாளில் இத்துணை மணிக்கு இவனுடைய நோயை தீர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருப்பான். இந்த நாளில் இத்துணை மணிக்கு அவனுக்கு ஏற்பட்ட மனக்கவலையை, மனசஞ்சலத்தை போக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானம் செய்திருப்பான். இந்த வருடத்தில், இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த வாரத்தில், இந்த கிழமையில், இந்த நேரத்தில் அவனுக்கு இன்னென்ன துன்பங்களை நீக்க வேண்டும் என்று அல்லாஹ் பட்டியல் போட்டால் அதன்படி நீங்கள் எங்கு சென்றாலும் செல்லாவிட்டாலும் அது நடக்கும். மனிதன் ஜோசியத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது, அந்த ஜோசியக்காரனிடத்திலே மனிதன் செல்லும் பொழுது அவனுக்குரிய நாளும் தேதியும் அந்த நாளாக, அந்த நேரமாக இருக்கும் பொழுது அது விடைபெறுகிறது. மனிதன் அல்லாஹுவை நம்புவதற்கு பதிலாக அவன் சென்ற இடத்தை, அவன் சென்ற ஜோசியக்காரனை, அவன் பார்த்த கிளியின் மீது அவன் நம்பிக்கை வைக்கிறான், அல்லாஹுவை மறந்துவிட்டான். இதுதான் யதார்த்தம். ஜோசியக்காரன் சொல்வதெல்லாம் இந்த உலகத்திலே நடந்து கொண்டா இருக்கிறது. எலெக்ஷனை குறித்து ஒவ்வொரு எலெக்ஷன் நேரங்களிலும் ஒவ்வொரு ஜோசியக்காரன் ஒவ்வொரு எலெக்ஷன் முடிவுகளை அறிவிப்பான். எலெக்ஷனுக்கு பிறகு ஜோசியக்காரர்கள் எல்லாம் ஓடி விடுவார்கள். மழை பெய்வதை குறித்து நாடுகளிலே இறக்கின்ற முக்கிய மந்திரிகளை குறித்து இந்த நாளில் இத்துணை மணிக்கு இந்த மந்திரி இறப்பார் என்றெல்லாம் தகவல்களை சொல்லுகிற ஜோசியக்காரர்கள் உண்டு. அதெல்லாம் உலகத்திலே நடந்து கொண்டிருந்தால் அல்லாஹ்வுக்கு வேலையே இல்லாமல் போய்விடும். இப்படிப்பட்ட நம்பிக்கை இந்த மனித சமூகத்திலே உருவாகி கொண்டிருக்கிறது. தர்காக்களுக்கு சென்று நாங்கள் வேண்டுகிற வேண்டுதலின் அடிப்படையில் பல காரணகாரியங்கள் நடக்கிறது. பால்கித்தாவை பார்க்கிற ஆலிம்களிடத்திலே சென்று மைதேர்த்து பார்க்கிற காரணத்தினால் நிறைய சம்பவங்கள் எங்களுக்கு நடந்திருக்கிறது. நிறைய காரணகாரியங்கள் எங்களுடைய வாழ்வில் நிகழ்ந்திருக்கிறது. குழந்தைகள் கிடைத்திருக்கிறது, நோய் நொடி நீங்கி இருக்கிறது, பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்றால், தர்காக்களுக்கு சென்றால் இவைகள் எல்லாம் நடக்கும் என்று நீங்கள் நம்பியது உண்மையானால் கோயில்களிலும் நடக்கிறது. திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலில் லட்சக்கணக்கான ரூபாயை மனிதன் ஏன் கொண்டு போய் கொட்டுகிறான் என்றால், திருப்பதி வெங்கடாச்சலபதி நினைத்ததை அவருக்கு சாதித்து கொடுத்திருக்கிறார். வேளாங்கண்ணிக்கு சென்று தங்க கையை வைக்கிறான் மனிதன். தங்கத்திலே ஒரு கை செய்து வேளாங்கண்ணியிலே கொண்டு போய் வைக்கிறான். என்ன காரணம்? வேளாங்கண்ணி மாதா நான் நினைத்ததை நடத்தி தந்திருக்கிறார், நோய் நீங்கி இருக்கிறது. ஆகவே வேளாங்கண்ணி மாதா ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்ல முடியுமா? ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்ல முடியுமா? திருப்பதி வெங்கடாச்சலபதி ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்ல முடியுமா? குருவாயூரப்பன் பல்வேறு வகையான மலைகளில் பல்வேறு வகையான சாமியார்களின் முன்னிலையில் பல காரியங்கள் நடக்க போய்தான் மக்கள் இன்று வரை கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள், கற்களின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒரு காரியம் நிகழ்கிறது என்பதற்காக வேண்டி அங்கே நடக்கிறது என்பது தவறு. அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் எல்லா காரண காரியங்களையும் நிகழ்த்த முடியும். ஆக ஜோசியம் பார்ப்பது என்பது, ஜாதகம் பார்ப்பது என்பது ஒரு மடத்தனமான ஒரு சிந்தனை அன்பார்ந்த சோர்களே. ரயில் நிலையங்களிலும் பஸ் நிலையங்களிலும் ₹1 போட்டு அதன் மீது ஏறி நின்றால் ஒரு ஜாதக லிஸ்ட் வரும், பார்த்திருக்கிறீர்களா? நாளை தினம் நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஒரு 80 கிலோ ஒரு 90 கிலோ வெயிட் உள்ள ஒரு பெட்டியை தூக்கி அது மேல வச்சு பாருங்க, ஒரு டோக்கன் வரும், உமக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குன்னு வரும். எதுக்கு? பெட்டிக்கு.
இல்லையா? சும்மா ஒரு சாம்பிளுக்கு நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயோ அல்லது பஸ் ஸ்டாண்ட்ல போயோ ஒரு 100 கிலோ எடையுள்ள ஏதாவது ஒரு சாக்கு பை தூக்கி வச்சு பாருங்க, உனக்கு நல்ல ராசி, மிக விரைவில் நீ 2வது திருமணம் முடிக்க போகிறாய் வரும். எதுக்கு? சாக்கு பைக்கு. பார்க்கிறோமா இல்லையா? ஆனா மடையர்கள் சிந்திக்க மாட்டேன் என்கிறார்கள். அந்த மிஷினை அவன் எப்படி தயார் செய்து வைத்திருக்கிறான் என்றால் 40 கிலோவுக்கு மேல் 30 கிலோவுக்கு மேல் மனிதனுடைய உடல் எடைக்கு தகுந்தாற் போல அவனுடைய சிந்தனை, அவனுடைய செயல்பாடு, அவனுடைய எண்ணம், அவனுடைய உணவு திறன், அவன் எப்படி ஹைட் என்ன வெயிட்ல இருப்பான் என்பதற்கு தகுந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல பல்வேறு வகையான சம்பவங்களை ஃபீடு பண்ணி வச்சிருக்கிறான். 40 கிலோ மனிதன் ஏறினால் வேற சீட்டு வரும், 50 கிலோ மனிதன் ஏறினா அதுக்கு தகுந்த மாதிரி வரும். நான் ஒரு நாள் இதெல்லாம் இல்லன்னு ஒரு சாக்கு பையை தூக்கி வச்சேன். உமக்கு நல்ல ராசி பலன் உண்டு, நல்ல எதிர்காலம் உண்டு சாக்கு பைக்கு. அப்ப இதை எடுத்து நம்முடைய அந்த நேரத்தில் ஒருத்தன் அதே மாதிரி ஒரு ரூபாயை போட்டு வாங்கி படிச்சு அவர் ரொம்ப சுவாரஸ்யமா பார்த்து அவர் ரொம்ப பூரி படைஞ்சிட்டு இருந்தான். உண்மையிலேயே நமக்கு ரொம்ப பெரிய எதிர்காலம். அந்த சாக்கு பையை வச்சு அந்த லிஸ்ட்ல அவன் தூக்கி கொடுத்தேன். அவன் ரொம்ப செத்தியே போயிட்டான். ஆனா இந்த அளவுக்கு கூட ஒரு அறிவில்லாமல் இந்த மனித சமூகத்திலே நாம் நடக்கிறோமா என்று அவன் செத்தே போயிட்டான். அந்த நேரத்தில் அவனுடைய முகத்தை பார்க்கவே சங்கடமாகி போய்விட்டது. அப்ப நான் சொன்னேன், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பா. இதெல்லாம் சாதாரணமாக சிந்தித்தாலே தெரியாது. நம்மை போல மனிதன் அவன், நம்மை போல மனிதன், நம்மை விட தாழ்ந்த படைப்பு பறவைகள். பறவைகளின் மீது நம்பிக்கை வைத்து அது எடுக்கிற சீட்டை முழுக்க முழுக்க நம்பி அதுதான் நம்முடைய எதிர்கால வாழ்வு என்றால் படைத்த இறைவனுக்கு என்னப்பா வேலை என்று இந்த மனித சமூகத்திலே நல்லவர்கள் நிறைய பேர்கள் கேட்பதுண்டு. ஆகவே ஜோசியத்தின் மீது நம்பிக்கை வைப்பது என்பது மனிதனை ஏகத்துவத்தை விட்டு மெல்ல மெல்ல திரும்ப ஆரம்பிக்கும். அது முதலாவது தவறு.